மாமியாரே உள்ள வரும்போது என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது பயங்கர டெரர் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எனக்கு பொண்ணு இவங்க அது ஒண்ணுதான் என்னால ஜீரணிக்க முடியல. போடுறா பாட்ட. இவன் நைட்டு வீட்டுக்கு போறானே தெரியல, அங்கேயே படுத்துருவான்னு நினைக்கிறேன். நான் டப்பிங் போயிட்டு அடுத்த நாள் நான் வந்து காலையில 8 மணிக்கு பார்த்தா எனக்கு முன்னாடியே இருப்பாப்ல. ஏத்த மாதிரி அந்த மீனிங்ஃபுல்லான ஆளுதான் தங்கக்குட்டி தான் இவன். என் வயசுல இருக்கவங்க எனக்கு மூத்தவங்க அத்தை அத்தைன்னு சொல்லும்போது ஒரு சீன்ல செத்து பொழிப்பேனா. பொறுமை, எனக்கு அந்த பொறுமை வந்து என் வீட்டில் இல்லவே இல்லை. பட் ஆனால் அந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொறுமை வந்துருச்சு. உன்னால நடக்க முடியல, ரியலாவே கால் உடைஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் அந்த டைம்ல அந்த வலியும் தாங்கிட்டு கால் ஷீட் கொடுத்து வந்து நடிச்சாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஆனால் எல்லாருமே வந்து அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க. பட் ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து என்னடி பண்ற அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Iconic Entertainment presents Iconic Tamilagatin Iconic Awards 2025, and this is the 7th edition. So ladies and gentlemen, let's put your hands together for Vaishu Sundar. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே ப்ளீஸ். நம்ம நிறைய ரோல்ஸ்ல பார்த்திருக்கோம், சார்மிங்கா இருப்பாங்க. ஸ்கிரீன்ல வந்தாலே அவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட டீம் மெம்பர்ஸோட நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டு வந்து நான் வரேன். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பினஸான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக உங்கள் சீரியலில் வந்து பொன்னி சீரியலில் வந்து உங்கள் மாமியாரை வந்து நீங்கள் கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு நீங்கள் சொன்னீங்க, கரெக்டுங்களா? இப்போ உங்கள் மாமியாரை நீங்கள் கூப்பிடுறீங்களா ஸ்டேஜுக்கு? ஷியோர் மாமியாரே. உங்கள் பொன்னி சீரியல் இருக்க சண்டே வந்து இங்கே நாங்கள் தீர்த்து வச்சிடுறோம். இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சு. மருமக நிக்கிறாங்க, என் பொண்ணு வந்திருக்கா. ஜனனி வா. இது ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா நாங்க உட்கார்ந்து ஒரே ஸ்டேஜ்ல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மனிஷ், உங்களால தான் இது முடிஞ்சது. ரெண்டாவது, இன்னைக்கு நக்கீரன் சாரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை அதை நான் நினச்சி பார்க்கல. அவரை பார்ப்பேன்னா அவரோட மிகப்பெரிய ஃபேன் தான். ரெண்டாவது சொல்லுமா, பொண்ணையை விரட்டி அடிச்சுட்டு நிறைய பேர் என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு பொண்ணை கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஒரு சில வார்த்தை மாமியாரை பற்றி பேச. மாமியாரை பற்றி வந்து ரியலாக பேசணும் அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஆனால் எல்லாருமே வந்து அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக ஒரு கோவப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து என்னடி பண்ணுற ஆக்சுவலாக நாங்கள் அப்படி தான் பேசிப்போம். ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மாமியார் ஷீ இஸ். கண்டிப்பா ஆன் ஸ்க்ரீன்ல வந்து என்னைய பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க பொண்ணு. ஆஃப் ஸ்க்ரீன்ல உள்ள வரும்போது என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு, என்ன ரகசியம் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ரொம்ப மரியாதை குறைவா இருக்கும். பட் என்னன்னா ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருப்பேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டா பொன்னி, வைஷு. அப்புறமா ஜானுமா சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு பொண்ணு இவங்க அது ஒண்ணுதான் என்னால ஜீரணிக்க முடியல. குட் ஈவினிங் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் மனிஷ். எங்கள் பொன்னிலேருந்து எங்கள் 3 பேரையும் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு ஒன்றா கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பொன்னி பற்றி சொல்லணுமா, பொன்னி வந்து வைஷு இஸ் வெரி ஸ்பெஷல்.
லைக் ரொம்ப வெரி ஸ்வீட். அண்ட் பொன்னிக்கு ஒரு ஆப்டான ஒரு டைட்டில், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா இவ தான். அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா 2 அம்மா வந்து அது கேரக்டர் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டாக வந்தவங்க தான் வந்து இவங்க ரெஹானா. வெரி ஸ்வீட். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது பயங்கர டெரர் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டம்மி பாவா ரொம்ப கியூரியஸாக இருந்தோம். உள்ளே போய் பார்க்கும்போது ஹாய் இப்படி தான் அந்த ஆட்டிடியூட் அப்படி தான் இருந்தது. பட் பழக தான் தெரிஞ்சது அது ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எங்கள் 4 பேருக்குமே சஞ்சனாவும் இருக்கா. ஸோ நாங்கள் 4 பேருமே ஒரு நல்ல ரேப்போ எங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சஞ்சு பிரீத்தி சஞ்சு வாங்க. சஞ்சுவும் வந்து பிரீத்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பொன்னி. ஸோ நாங்கள் 4 பேரும் தான் வந்து எங்கள் ரூமில் வந்து அரட்டை அடிக்கிறது. ஸோ வி ஆல் ஹாவ் அ வெரி குட் பாண்டிங். ஸோ லைக் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இதே டீம் இன்னொரு ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஒன்று என்ன தெரியுமா, என் ரியல் பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ கூட நான் வெளியே போகும்போதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க மம்மியா சிஸ்டர் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இவ வந்து ஸ்க்ரீன்ல பாக்குறா. என் வயசுல இருக்கவங்க எனக்கு மூத்தவங்க அத்தைன்னு சொல்லும் போது ஒரு சீன்லயும் செத்து பொழிப்பேனா. இவளாவது அத்தைன்னு தமிழ்ல கூப்பிடுவா. இந்த பொண்ணு இருக்கே ஆன்டின்னு என்ன கூப்பிட்டு அன்னைக்கே சாவடிச்சிடும். அன்னைக்கு சரியா சாப்பிடா கூட இறங்காது எனக்கு. அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற பெரிய ஹாப்பினஸ் என் பொண்ணுக்கு மட்டும்தான். அவ இங்கதான் வந்திருக்கா. அவ சொன்னா ஐயோ தேங்க் காட் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பசங்க வந்து கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. எனிவே பொன்னில வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா நாங்க போவோம். அந்த கேரக்டர்ல தான் ஆன் ஸ்கிரீன்ல நாங்க இருப்போம். ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்போம். தேங்க்ஸ் லாட் ஒரே இடத்துல எங்களை கூப்பிட்டு வந்து இங்க நிப்பாட்டதுக்கு. ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பீங்க, ரியல் லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ மாமியாரா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும், ஸோ ரியல் லைஃப்ல கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறது கிடையாது. ஆஃப் ஸ்கிரீன்ல இந்த குவாலிட்டி வந்து எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்க 4 பேர்கிட்டயும் நான் கேட்கிறேன் என்னவா இருக்கும்? இவங்க கிட்ட இருந்து நான் இந்த குவாலிட்டி வந்து எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஒன் லைனா நீங்க சொல்லிடுங்க 4 பேரும். எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் எனக்கு மேரேஜ் ஆனது பேருக்கு தான், குழந்தை இருக்க பேரு தான். எப்பவும் நான் என் ஃபீல்ட்ல தான் இருப்பேன். சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனிவே வயசு சொல்லுவா, கேளுங்க. எனக்கு வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணும்போது கோ ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். அப்போது வந்து எனக்கு மெயினாக என்ன விஷயம் தோணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். சில சமயம் நம்மளால் ஓட முடியும், சில சமயம் நம்மளால் ஓட முடியாது. வில் ப்ரோக் அப்படின்னு இருக்கிற டைமில் நம்ம எப்படி ப்ரோக்காக இருக்கிற டைம்லேயே நம்ம எப்படியே சிங்கம் மாதிரி எப்படி ஓடணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அண்ட் மோர் ஓவர் பொறுமை. எனக்கு அந்த பொறுமை வந்து என் வீட்டில் இல்லவே இல்லை. பட் ஆனால் அந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பொறுமை வந்துருச்சு. ஐ லேர்ன்ட் இட், ஸ்டில் லேர்னிங் இட். அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். எந்த மாமியாரை சொல்கிறேன்? இல்லை நான் மாமியாரே சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ரிஹானா கிட்ட இருந்து ஒரு குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா பங்க்சுவலாக இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து 7 o'clockனா ஷார்ப் 7 அவங்க இருப்பாங்க. நாங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு 9 o'clock ரோல் ஆகும். எனக்கு டங்கு ரோல் ஆகுது. ஸோ 9 o'clock அப்படின்னா நாங்கள் வந்து 8:30க்கு தான் அங்கே இருப்போம். இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஷார்ப் 7 o'clock. ஸோ அந்த டைம் பங்க்சுவல் நான் வந்து அவங்க கிட்டேருந்து அதை கற்றுக்கணுன்ற ட்ரை பண்ணுறேன். பட் முடியலை. பட் கொஞ்சம் கஷ்டம்தான். காலங்கத்தால அலாரம் வச்சுட்டு கண்ணை கசக்கிட்டு தூங்கணும்னு தான் தோணும். இருந்தாலும் டைமிங் பங்க்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கே போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வைக்கிறாங்களோ இல்லையோ பாயும் தலகாணி எடுத்துட்டு போயிடுவேன். ஷார்ட் வைக்கலன்னா போய் தூங்கிடுவேன் ஓரமா. இந்த வேலை தான் நடக்கும். பட் டைமிங்ன்றது பங்க்சுவாலிட்டி இருக்கும். அப்பப்போ ஷேர் பண்ணுவேன் பாயும் தலகாணியும். ஸோ ரிஹானா கிட்ட இருந்து டைமிங் பங்க்சுவாலிட்டி அதை நான் கற்றுக்கணும். வைஷு கிட்ட இருந்து கற்றுக்கணுன்னா இந்த பொன்னி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி 3rd year போகுது. இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளோ அடி வாங்கியிருக்கா அப்படின்னு நான் உடம்பெல்லாம் காயம், அவ்வளோ வந்து அடி எல்லாம் வாங்கியிருக்கா. எவ்வளோ ஸ்டண்ட் எல்லாம் இவளை நாங்கள் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் அவளுக்கு ஆக்சுவலி பயம்தான். பட் ஸ்டில் அதெல்லாமே வந்து அவள் ஓவர் கம் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கா. நான் சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இவ இடத்துல நான் இருந்தால் நான் அதை பண்ணியிருப்பேனா அப்படின்னு நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவள் ஒரு ஸ்மைலில் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா. என்ன தான் வந்து இல்லை முடியாதுன்னு சொன்னாலும்
எங்கள் ஸ்கெடியூல் டேரக்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும் வந்து இன்னும் ஒரு 5 days பண்ணி கொடுமா அப்படின்னா என்ன அந்த உடம்பு வலி இருந்தாலும் அந்த பெயினோட இந்த பொண்ணு கால் உடஞ்சி இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த உடம்புல கால் உடைஞ்ச சீனாவே மாத்திட்டாங்க. ஆமா. இந்த பொண்ணால நடக்க முடியல, ரியலாவே கால் உடைஞ்சு போயிருக்கு, ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த டைம்ல அந்த வலியும் தாங்கிட்டு கால் ஷீட் கொடுத்து வந்து நடிச்சாங்க. ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நடந்து அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ற பொண்ணு தான் வைஷு. ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னா வைஷு தான். அவகிட்ட இருந்து அந்த ஒரு குவாலிட்டி வந்து நிஜமாவே ப்ரைஸ் பண்ணணும். சஞ்சு வந்து லாஸ்ட் ரீசெண்டாக தான் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணா. மேடமும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் பொண்ணிக்கு வந்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதே மாதிரி இவளுக்கும் ஆச்சு. என்ன வந்தது? ஃபீவரில் ஜாண்டிஸ் வந்தது. ஸோ அந்த ஜாண்டிஸ் வந்தும் எங்களால் வந்து அவளை அவாய்டே பண்ண முடியாது சீனில். பட் ஸ்டில் வந்து அவள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஏன்னா வந்து எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். மீடியான்னு இல்லாமல் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் இவங்க 3 பேரோட குவாலிட்டிஸ். சரி, பிரிஞ்சு இருந்த குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். பிரிஞ்சு இருந்த குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, ஒரு டான்ஸ் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் எல்லா நாளும் அழகப்பன் சாரையும் வந்து மேடைக்கு கூப்பிட்டுறணும். ஸோ இன்னமும் அழகா இருக்கும். வாங்க சார், ப்ளீஸ் டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ். பாண்டிகமல் சாரும் வந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு ஒண்ணா டான்ஸ் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த தண்டனை எனக்கா இல்லை இவங்களுக்கா? இல்லை, ஆடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஹாய், எப்படி இருக்கீங்க? வெற்றி எப்படி இருக்காப்புல? நைஸ், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரெகனா இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ உனக்கு ஆடணும் அதானடா, உனக்கு கண்டென்ட் வேணும் அதானே? போடுறா பாட்டை. என்ன சார் கரெக்ட்டா பீட் ஸ்டெப் வரும்போது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. எங்கள் வீட்டுன்னா அப்படி இப்படி ஆடி சமாளிச்சிட்டோம். இவ்வளவு ஃபாஸ்ட் பீட் போட்டுட்டு ஆட சொன்னா நார்மலாக உன்னை ஆட சொன்னதுக்கே நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா அங்கங்கே ஆணி அடிக்காமல் விட்டுருப்பாங்க. இந்த பிள்ளைங்க உன்னை நம்பி மேலே ஏறி வந்திருக்காங்க. ரெகனா கூட வந்து நான் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனந்தராகம் சீரியல், அப்புறம் அம்மன் ஒரு சீரியலில். அதனால் வந்து பஞ்சுவாலிட்டி உண்மைதான். அந்த ஒரு விஷயம், இவன் நைட்டு வீட்டுக்கு போகிறானானே தெரில, அங்கேயே படுத்துருவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் டப்பிங் போயிட்டு அடுத்த நாள் நான் வந்து காலையில் 8 மணிக்கு பார்த்தா எனக்கு முன்னாடியே இருப்பாப்புல. ஆனந்தராக செட்ல வந்து செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை தட்டி எழுப்புவேன், எழுந்துருங்க ஆர்டிஸ்ட்லாம் வர டைம், எழுந்துருங்க. அந்த செக்யூரிட்டியே தூக்கம் வர்றேன்னு ஒரு 90 போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாப்புல. அவரை போய் நீ காலையில் எழுப்பி விட்டுட்டு பாரு பிளிச்சுன்னு. அவர் அப்போ தான் சபாகிரகத்துக்கு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டடான ஒரு ஆள். நீங்க பேசிருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார், ஆக்சுவலி எப்படி கண்டினியூ பண்ண முடியும்னா நீங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, உங்களை வந்து ஆனர் பண்ணலனா வந்து எங்களால அது கஷ்டமா போய்டும். சோ எஸ், அழகப்பன் அவருக்கு we are giving the honor. So ladies and gentlemen, let's give a big round of applause. சார் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. நீங்க ஸ்டேஜ் ஏறனோனே ரொம்ப நன்றி சார். Thank you. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. நல்ல வேளை தனியா கூப்பிட்டு அதை மாட்டி விட்டுருவீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, உங்களோட நீங்க கொடுத்த என் கூட நடனம் ஆடினதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு விருது கொடுக்கணும். ஸோ கண்டிப்பா நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா. அழகப்பன் ரியலி நிறைய விஷயம் அழகப்பன் பத்தி சொல்லணும், ஆனால் டைம் பத்தல. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனிங்ஃபுல்லான ஆளு தான் தங்கக்குட்டி தான் இவன். நல்ல வேலை, இவனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவியான்னு நினச்சேன். இல்லை, எல்லாருமே வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்பயுமே வந்து வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி ஜெயித்தவங்க இருக்காங்க, நமக்கு அப்புறமும் ஜெயிக்க போகிறவங்க இருக்காங்க.
நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுட்டு போகிறத மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ நம்மளுடைய வெற்றி தோல்வியை மற்றவங்க நிர்ணயம் பண்ணல, நம்ம தான் நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே உங்கள் எல்லாருக்கும் வெற்றி வரணும் அப்படின்னு நானும் எல்லாம் மல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இங்கே இருக்கிற வியூவர்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களால தான் நம்ம, அவங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். ஸோ மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். தொடர்ந்து உங்களை மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மூவிங் நன்றி. ஆன். நன்றி இங்க வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் அழகா. ரொம்ப நன்றி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B Farm. Apply now.